தமிழ் மக்களுக்கு வணக்கம். அதாவது பஞ்சு விற்க போனால் காத்தடிக்குது, உப்பு விற்க போனால் மழை பெய்யுது. இந்த நிலையில தான் இன்னைக்கு திமுக இருக்கு அப்படின்றதுடைய ஒரு உதாரணம் தான் வந்து கடந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்க நீட் முறைப்படுத்தல், அதாவது ஃபேர் நீட் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை டெல்லியில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி என்கிற அந்த ஒரு இயக்கம் வந்து அவங்க அதை முன்னெடுத்தாங்க. மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக கொண்டு போனதாக அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அது உண்மையும் கூட. ஏன்னா மத்திய கல்வித்துறை அமைச்சர் இவர் தர்மேந்திர பிரதான் அவர் வந்து பதவி விலகுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க தேர்வுகளில் என்ன மாதிரியான சீர்திருத்தத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் கடுமையான சட்டங்களும் வந்து கொண்டு வராங்க. அதாவது தேர்வுகளில் நீங்கள் குளறுபடிகள் செய்தாலோ அல்லது தேர்வுகளில் ஏமாற்று வேலையில் ஈடுபட்டாலோ இல்லை லீக் பண்ணுறது, இந்த கசிய விடுவது அப்படின்றது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டாலோ அதுக்கு கடுமையான தண்டனை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. விரைவு நீதிமன்றம் என்கிற அளவுக்கு அது போயிருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க போய் அங்கே இந்த கம்யூனிஸ்ட் அலுவலகத்தோட இந்த ஓலல் நிலையத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து பேன் நீட், நாங்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்ய போகிறோம்னு போய் உட்கார்ந்தாங்க ஒரு கும்பல். திமுகலேருந்து ஒரு கூட்டத்தையும் அனுப்பி வச்சாங்க. அதிகாரப்பூர்வமாக திமுகலேருந்து போய் கலந்துக்கிட்டாங்கன்னா இல்லை, ஏன்னா அவங்களால கலந்துக்க முடியாது. அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகம் தான் அந்த ஓலல் நிலம் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து விட்ட நிலையில், அவருடைய ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்து விட்ட நிலையில் அவங்களால வந்து அங்கே போய் நிற்க முடியாது. அப்போ அவங்களுடைய ஆட்களை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்கள் அங்கே போய் நின்றுக்கிட்டு அவங்க முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக கோஷங்கள் எழுப்புவது, அசிங்கமான தட்டிகளை எல்லாம் எடுத்து காண்பிப்பது, இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டாங்க. அப்புறம் அப்புறப்படுத்தப்பட்டார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த அசிங்கம் ஒரு பக்கம் நடந்ததா? அடுத்தது காவிரி விவகாரம். இந்த காவிரி விவகாரத்தை பொறுத்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2016 சட்டமன்றத்தில் பேசும்பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசும்பொழுது எனக்கு தெரிந்து அவங்களுடைய கடைசி சட்டமன்ற செஷன் அந்த காலகட்டம்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லியிருப்பாங்க, திமுக உறுப்பினர்களை நாம் வந்து வெளியே போக வேண்டும் அல்லது காவலர்களை வைத்து வெளியே கொண்டு போய் போட வேண்டும் என்று இவர்கள் தகராறில் ஈடுபடும் போதெல்லாம் அதையெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நாம் 2 விஷயங்களை எடுத்து பேச ஆரம்பித்தாலே இவர்கள் பின்னங்கால் பிடரியில் பட இவர்கள் வெளியேறுவார்கள் அப்படின்ட்டு. அதில் ஒன்று என்னென்னா கச்சத்தீவு, இன்னொன்று என்னென்னா காவிரி. காவிரி விவகாரத்தில் 1960களிலிருந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடியே அது 19ஆம் நூற்றாண்டுலேருந்தே அந்த பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் காவிரி விவகாரத்தில் 1970களில் வழக்கு போட்டு அந்த வழக்கை வாபஸ் வாங்கி இந்த கூத்தெல்லாம் நடந்தேறிய அந்த காலகட்டத்திலிருந்து திமுகவுடைய தொடர் துரோகங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா காவிரி விவகாரம் குறித்து பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் திமுகவுக்கு கிடையாது அப்படின்றத வந்து செல்வி ஜெயலலிதா அப்போது பேசியிருப்பாங்க. சட்டமன்றத்தில் அவங்க பேசியிருப்பாங்க. அதனால் இதை இரண்டும் பேச ஆரம்பித்தாலே போதும், திமுக எம்எல்ஏக்கள் பின்னங்கால் பிடரியில் விட அவர்கள் இந்த சட்டமன்றத்திலிருந்தே ஓட்டம் பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசாங்கம் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவங்க விவாதிச்சிருக்காங்க. ஏன்னாக்கா நடுவர் மன்றம் வந்து 3500 வினாடிக்கு 3500 கனஅடியாக அது ஒரு கியூசெக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு இதை வந்து திறந்து விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3500 கியூசெக்ஸ் திறந்து விடணும்னாக்க ஆல்மோஸ்ட் 7000 கியூசெக்ஸ் திறந்து விட்டாலாம். மில்லிகுண்டுல 3500 அப்படின்னு அது ரெஜிஸ்டர் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த வழிநடுகளும் எல்லாம் வந்து அப்படியே பாலைவனமாக மாறி இருக்கிற சூழலில் அது உறிஞ்சிக்கும் தண்ணியை. அப்படின்னும் பொழுது அதை டபுள் நீங்கள் ரிலீஸ் பண்ணாதான் அங்கே மில்லிகுண்டுல அது என்ன பதிவாகும் அப்படின்றது தான் கணக்கு. ஸோ அதனால் கர்நாடக அரசாங்கம் யோசித்து கொண்டிருந்தது. அப்படி யோசித்து கொண்டிருந்த நிலையில தான் முதலமைச்சர் விஜய் வந்து இங்கிருந்து கர்நாடகாவுக்கு செல்லவிருக்கிறார். அந்த முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார், டி.கே. சிவகுமாரை சந்திக்க இருக்கிறார். அப்போது பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து இந்த மேகடாட்டு அப்படின்ற அந்த பகுதியில், ராமநகரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேகடாட்டு அப்படின்ற அந்த இடத்திற்கு சென்று மேற்பார்வையெல்லாம் செய்ய இருக்கிறார்கள் அப்படின்லாம் வந்து தகவல்கள் கசிந்தன. அதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, மீடியா ஒரு புறம் மேலே போயிடுச்சு, ஒரு படி மேலே போயிடுச்சு. என்னென்னா
இவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகை தருவதற்காக விதான சௌதாவை எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் வந்து அவர்கள் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸையே போடுறான். உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கிடந்த 55 நாட்களாக 55 60 நாட்களாக அமைச்சரவை அமைக்கப்படாமல் இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். சித்தராமையா அவர் பதவி விலகி டிகே சிவகுமார் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் காங்கிரஸில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த அமைச்சரவை சித்தராமையாவுடைய அமைச்சரவை அப்படின்றதுலேருந்து டிகே சிவகுமாரோட அமைச்சரவைன்னு வரும்பொழுது அவருக்கு தேவையான ஆட்கள், அதுவும் சித்தராமையோட ஆட்களையும் சேர்த்து அமைக்க வேண்டும் அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தைன்றது இழுபறியாகவே இருந்து வருது 60 நாட்களாக. கிட்டத்தட்ட 50லேருந்து 60 எம்எல்ஏக்கள் அவங்க முகாமிட்டிருக்கிறார்கள். எங்கே? டெல்லியில் முகாமிட்டு அவர்கள் ராகுல் காந்தியுடைய ஒப்புதலுக்காகவும் அந்த மல்லிகார்ஜுன கார்கே பேரளவுக்கு தான் அவர் தலைவராக இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவராக இருக்கிறார். ஆனால் உண்மையான முடிவுகளை எடுப்பது யார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அது ராகுல் காந்தி. அப்போ ராகுல் காந்தியுடைய முடிவுக்காக காத்திருந்து அந்த அமைச்சரவை மண்டே இப்போ வர திங்கட்கிழமை அதோடைய ஒப்புதல் கிடைக்கும். அந்த ஒப்புதல் கிடைக்கின்ற நிலையில் அவர்கள் புதிய அமைச்சர்கள் பதவி ஏற்பார்கள் அப்படின்ற சூழலில் அவர்களுக்காக தயார்படுத்தப்பட்டது. இப்போ அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை முதலமைச்சர் விஜய்க்காக தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மீடியாவுக்கு வேற என்ன வேலை? ஜாலரா அடிக்கிறது தானே வேலை. யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஜாலரா அடிக்கிறது தானே வேலை. அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரியா? இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். உண்மை நிலை என்ன அப்படின்னா, நீங்கள் மழை பெஞ்சாதான் காவிரியில் நீர் வரும். மழை பெய்யலைன்னா அவங்களால திறந்து விட முடியாது. அவங்களுடைய பிரச்சனையே என்ன அப்படின்னா, மற்ற நதிகளோட ஒப்பிடும் பொழுது இப்போ நர்மதா நதி இருக்குது, கிருஷ்ண கோதாவரி நதிகள் இருக்குது. இவையெல்லாம் பல மாநிலங்கள் பிரித்து கொள்கின்றன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் காவிரி நதி நீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் அதில் என்ன வருது அப்படின்னா, அந்த மற்ற நதிகள் அப்படின்னு வரும்பொழுது உபரி நீரை எப்படி பங்கிட்டு கொள்வது அப்படின்றதெல்லாம் பிரச்சனை. ஏன் 2 நாடுகளுக்கு நடுவுலேயே இருக்குது. இப்போ சேனா நதியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 2 நாடுகளுக்கு நடுவில், இந்தியா பாகிஸ்தான் நடுவில் இருக்குது. அதே மாதிரி கங்கை நதியை எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்தியா பங்களாதேஷ் நடுவில் நமக்கு டிஸ்பியூட்ஸ் இருக்குது. அதே மாதிரி சைனா பிரம்மபுத்திரா நதியை எடுத்திங்கன்னாங்க சாங்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதி அங்கே அழைக்கப்படுகிறது. இங்கே பிரம்மபுத்திரா அதோடைய அந்த பகிர்வும் இருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது இவையெல்லாம் உபரி நீர் குறித்து கவலைப்படுகின்ற அந்த சர்ச்சை தான். ஆனால் காவிரி நீரை பொறுத்த வரைக்கும் அது மொத்தமாக பயன்படுத்தப்படுகிறது. காவிரி நீரினுடைய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட பொழுது, நான் சொல்கிறது 1922, 23 இந்த காலகட்டங்களில் அந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட பொழுதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒப்பந்தம் பண்ணுறாங்க, அதை ரெனியூ பண்ணுறாங்க. அந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் பொழுது அங்கே கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2.5 லட்சத்தில் 3 லட்சம் ஏக்கர் இந்த சாகுபடி அப்படின்றது நீர்ப்பாசனம் வழியாக, இரிகேஷன் அப்படின்றது வழியாக நடந்து கொண்டிருக்கிறது கர்நாடக பகுதியில், அந்த மைசூர் ஸ்டேட் அப்படின்ற பகுதியில். ஆனால் மெட்ராஸ் பிரசிடென்சியில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, டெல்டாவில் எடுத்துக்கிட்டோம்னாக்க கிட்டத்தட்ட 15லேருந்து 16 லட்சம் ஏக்கர் நீர்ப்பாசனம் சாகுபடி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரிகிறது. அப்போது அதற்கு ஏற்றார் போல் அந்த அணைகள் கட்டப்பட்டன. இந்த கல்லணையிலேருந்து ஆரம்பித்து அந்த அணைகள்லாம் கட்டப்படுவது எதன் அடிப்படையில் அப்படின்னாக்க புவி ஈர்ப்பு, கிராவிட்டியை வைத்து அது முடிவு செய்யப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி அப்படின்றது இந்த புவி ஈர்ப்புக்கு எதிராக அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. எங்கிருந்து வேண்டுமானாலும் நீரை நீ பம்ப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வீராணத்துலேருந்து எடுக்கிறாங்க பாருங்கள், நதியின் போக்கிலேருந்து எடுக்கிறாங்களா? இல்லை, நதியின் போக்குக்கு எதிராக வீராணத்துலேருந்து நீர் எடுக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பம்ப் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்துவிட்ட நிலையில் கர்நாடகத்தில் பயிர் சாகுபடி அப்படின்றது இந்த நீர்ப்பாசனம் வழியாக சாகுபடி என்பது அதுவும் ஒரு 16 லட்சம் ஏக்கர் அப்படின்னு உயர்கிறது. அப்போ அது உயரும் பொழுது நீங்கள் அதை போய் தடுக்க முடியாது. இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ இருக்கின்ற நீர் அளவை இதுவரையில் பகிர்ந்தது எப்படி அப்படின்றதுக்கும் இனிமேல் பகிரப் போகிறது எப்படி அப்படின்றதுக்குமான சர்ச்சை அப்படின்றது தான் இந்த காவிரி நதிநீர் சர்ச்சை. அப்போ இந்த காவிரி நதிநீர் சர்ச்சையை தீர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்டது தான் அந்த நதிநீர் ஆணையம். கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் சட்ட போராட்டம் நடத்தி அந்த நதிநீர் ஆணையம்
அது அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சொல்லணும்னாக்கா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரண படுக்கையும் கூட சொல்லலாம். அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த 22ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அவங்க செப்டம்பர் 22ஆம் தேதி அவைங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க. அன்னைக்கு அடுத்த நாள் 23ஆம் தேதியே காவிரி நதிநீர் ஆணையத்தில வந்து முதல் கூட்டம் நடக்கப் போகிறது. அந்த கூட்டத்தில் என்ன பேச வேண்டும் என்பதற்காக டிக்டேஷன் குடுக்குறாங்க. மருத்துவ படுக்கையிலிருந்து அங்கிருந்து டிக்டேஷன் குடுக்குறாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படியான முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை மலிவான அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் நாம சொல்லக்கூடியது. இது கர்நாடகாவா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாடா இருக்கட்டும். கர்நாடகால எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, அங்க இருக்கக்கூடிய இந்த கன்னட இயக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்டல் நாகராஜ் போன்றவர்களுடைய அந்த இயக்கங்களா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இயக்கங்களா இருக்கட்டும். இப்படி இது அதாவது தமிழ்நாடுக்கும் கர்நாடகத்திற்கும் இருக்கக்கூடிய இந்த காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை. அஃப்கோர்ஸ் கேரளாவும் அதில் பங்கு பெறுகிறது, புதுச்சேரியும் பங்கு பெறுகிறது. ஆனால் அது கன்னடர்கள் தமிழர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையாக கொண்டு போவது அப்படின்றது தான் மற்ற ரகமான அரசியல் அப்படின்றத நம்ம திரும்பி சொல்கிறோம். ஏன்னா பெங்களூர் போன்ற ஒரு மாநகரம், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மக்கள் தொகையில் சென்னையை விட கூடுதலான மக்கள் தொகையை கொண்டிருக்கின்ற ஒரு மாநகரமாக இருக்கக்கூடிய பெங்களூர், இன்றைக்கு உயர்ந்து நிற்கின்ற பெங்களூர். சென்னைக்கு அதோடைய சிறப்பு இருக்குது. அதே போல் பெங்களூரும் அவங்களுடைய சிறப்பம்சத்தோடு இருக்காங்க. அப்படின்ற நிலையில் அங்கே குடிநீருக்கு 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய காவிரியிலிருந்து அவங்க எடுக்கணும். அப்போ அந்த ராமநகரத்துலேயும் எடுக்கக்கூடிய அந்த வசதியை மேகதாட்டு அப்படின்ற அந்த அணையை வைத்து தடுப்பணை கட்டி அந்த அணையின் வாயிலாக அதை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ப்ரப்போசலை முன்வைக்கும் பொழுது தெளிவாக அது காவிரி அந்த நடுவர் மன்றம் அவங்க தான் அதுக்கு ஒப்புதல் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலில் ஏதோ இன்றைக்கே அது மேகதாட்டுல அணை கட்டியது போல ஒரு தோற்றத்தை இந்த பக்கமும் ஏற்படுத்துவதும், ஏதோ கர்நாடகத்திலிருந்து நீரை நாம் பிடுங்கிக் கொள்கிறோம் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை அங்கே ஏற்படுத்துவதும் அப்படின்றது உண்மையிலேயே மற்ற ரகமான அரசியல். இதில் அன்புமணி போன்றவர்கள் உண்மையிலேயே அக்கறையான ஒரு எண்ண ஓட்டத்துடன் அரசியலை செய்கிறார்கள், அது வேற விஷயம். ஆனால் மற்றவர்கள் செய்யக்கூடியது இந்த மாதிரியான ஒரு மற்ற ரகமான அரசியல். அப்போ இது தமிழர்கள் கன்னடர்களா? இல்லை. ஏன்னா தமிழர்கள் பெங்களூர்லேயும் தான் இருக்காங்க. அது கிடையாது விவகாரம். இந்த நீரை எப்படி பகிர்ந்து கொள்வது, முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நீரை எப்படி பயன்படுத்தி கொள்வது, எப்படி பகிர்ந்து கொள்வது, முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நீரை எப்படி பகிர்ந்து கொள்வது அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை. இது மழை வந்தால்தான் தீரும், வேற தீர்வே இதுக்கு கிடையாது. அப்போ அந்த தீர்வு வருண பகவானை கொடுத்து விட்டார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தலைக்காவேரியிலே இருக்கட்டும், அதில் அந்த கேரளா பகுதி, ஏன்னா கபினிக்கு வந்து கேரளாவில் இருந்தால் நீர் வருது, அதனால் கபினியாக இருக்கட்டும், ஆரங்கி, ஹேமாவதி இது போன்ற அணைகள்லாம் நிரம்பி கொண்டிருக்கின்றன. கபினி நிரம்பி விட்டது, அரங்கி நிரம்பி விட்டது. அது கேஆர்எஸ் டேமுக்கு அந்த நீர் வரத்து கொண்டு போகும். அது கொண்டு போகும் பொழுது கபினி பார்த்தீங்கன்னாக்கா திறந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. திறந்து விட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க சொன்னது உச்சநீதிமன்றத்துடைய இவங்களுடைய நடுவர் மன்றத்துடைய ஆணை என்ன, 3500 15 நாட்களுக்கு திறந்து விட வேண்டும்னு. இவங்க இப்போ திறந்து விட்டுருக்கிறது எவ்வளவு? 10,000. 3500 கியூசெக்ஸ் திறந்து விடணும்னு சொன்னாங்க, 10,000 கியூசெக்ஸ் திறந்து விட்டாங்க. இப்போ அது எப்படியும் வில்லிகுண்டலுக்கு வரும்பொழுது ஒரு 5,000 கியூசெக்ஸாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கேஆர்எஸும் நிரம்ப ஆரம்பித்து விட்டது. கேஆர்எஸ் நிரம்பி விட்டது என்றால் அதிலிருந்தும் வெளியேற்றப்படுகின்ற நீர் அப்படின்றது கண்டிப்பாக தமிழகத்தோடைய தேவையை ஓரளவுக்கு, முழுமையாக இல்லை என்றாலும் ஓரளவுக்கு பூர்த்தி செய்யும். இது ஒரு பெரிய டாபிக், பெரிய விவகாரம். ஆனால் திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது? உச்சநீதிமன்றத்தை நாங்கள் நாடப்போகிறோம், நாங்கள் வழக்கு போடப் போகிறோம், கர்நாடகா திறந்து விட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்? நடுவர் மன்றம் இருக்குல்ல, நடுவர் மன்றம் முடிவு செய்யட்டும், நடுவர் மன்றத்தோட முடிவுக்கு நீங்கள் போங்க, ஏன் எங்கள்கிட்ட வரீங்க இப்படி தான் கேட்கும். ஆனால் இவர்கள் அதை பெரிய விஷயமாக்கணும், எப்படி நீட்டை ஒரு பெரிய விஷயமாக்கணும்னு நினச்சாங்களோ அது மாதிரி காவிரியை ஒரு பெரிய விஷயமாக்கணும்னு நினச்சாங்க. இயற்கை இவர்களுடைய ஆசையில் மண் அள்ளி போட்டு விட்டது, அல்லது காவிரி நீரே அள்ளி போட்டு விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு அது திறந்து விடப்பட்டு விட்டது. இப்போ ஆடிப்பெருக்கு திங்கக்கிழமை வர இருக்குது. ஆடிப்பெருக்கிற்கு காவிரி கரை புரண்டு
அது தமிழகத்தை வந்து சேரும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. அப்போது இந்த அரசியலை விடுத்து வேறு அரசியலை நோக்கி, மாற்றத்திற்கான அரசியலை நோக்கி மக்கள் பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். திமுக இன்னும் தேங்கி போன அரசியலிலேயே அமர்ந்திருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. அவர்கள் அந்த அரசியலிலிருந்து விடுபட்டு இந்த மாற்றத்திற்கான அரசியலை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்றது தான் திமுகவின் மீது அபிமானம் கொண்டவர்கள், அவர்களுடைய எண்ண ஓட்டம். ஆனால் அதை செய்வார்களா என்றால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. எது எப்படியோ டெல்டா மாவட்டங்கள், அதாவது கிட்டத்தட்ட 20 மாவட்டங்கள், டெல்டா உட்பட 20 மாவட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க காவிரி நீரை ஜீவாதாரமாக அவர்கள் வந்து அதை நம்பி இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை அதை நம்பி இருக்கிறது என்ற நிலையில் அவர்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் இன்றைக்கு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மழை இன்னும் ஒரு வாரம் தொடரும் பட்சத்தில், இன்னும் ஒரு 10 நாட்கள் தொடரும் பட்சத்தில் காவிரி டெல்டாவின் அந்த வறண்டு போய் கிடக்கின்ற அந்த டெல்டாவுடைய அந்த பசியை தீர்க்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புடன் வேண்டுதலுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.